ஸோ கொஸ்டின் நம்பர் 2 தானே. ஸோ கொஸ்டின் ஆ நம்பர் சார். 2ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வேல்யூ ஏ சீக்கன் டீட்டா ப்ளஸ் பி டேன் டீட்டா. அண்ட் ஒய் வேல்யூ என்ன கொடுத்துக்கிறோம்? ஏ tan theta plus b secant theta மாற்றி எப்படி கொடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ ப்ளஸ் 2ab இருக்குமா? ப்ளஸ் 2ab சீக்கன் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டா வரும். கரெக்டாமா? இதே எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்கு நினைக்கிறேன். ஒய் ஆ ஸ்கொயர் சார். ஒய் ஸ்கொயர் என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் tan டீட்டா. square theta plus b square secant square theta plus 2ab secant 2ab secant tan. டேன். இப்போ என்ன பண்ணீங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறீங்க? மைனஸ் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் கேட்டுக்கிறான். நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் மைனஸ் தான் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் பண்ணும்போது என்னாச்சு? ஃபஸ்ட்டு டேர்ம்னா a இருக்கிற டேர்ம் அப்படியே வந்துடும். கரெக்டுங்களா? மைனஸே ஆகாது. எல்லா டேர்மும் அப்படியே வந்துடும். கரெக்டுங்களா? ஆ சார். செகண்ட் டேர்ம் எல்லா டேர்மும் மைனஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிற டேர்ம் அத்தனையுமே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2ab secant theta tan theta. கரெக்டாமா? இப்போ பாருங்க இந்த ப்ளஸ் எப்படி சார் மைனஸ் 2ab வரும்? ஆமாம் எல்லாமே மைனஸ் தான் பண்ணுறா. ஒய் ஸ்கொயர்ல என்னது? ஒய் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன செய்யுது? மைனஸ் செய்யுது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆ என்ன சார். செய்ய வரும்? மைனஸ் தான் வருது. எல்லாமே ப்ளஸ் ஆகுது. அப்போ எல்லாமே மைனஸாக தான் நம்ம வரும். புரியுதா இல்லையா? மைனஸ் உள்ள கொண்டு ஓகே. போயிட்டா இதில் இருக்கிற எல்லா வேலையுமே மைனஸ் மாற்றிங்க. என்னென்ன வேலைக்குதோ அத்தனை வேலையுமே மைனஸாக மாற்றிடுங்க. மைனஸ் ஆயிடுச்சா? கரெக்ஷன் பண்ணிட்டியா? அந்த ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணியா? ஓகே சார். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஏ ஸ்கொயர் ஸ்டெப்பை கம்பைன் பண்ணு, பி ஸ்கொயர் ஸ்டெப்பை கம்பைன் பண்ணு. இது ஏ ஸ்கொயர் டேம். அதே மாதிரி அடுத்தது யார்? பி ஸ்கொயர் டேம். இவனுக்கு ரெண்டு பேரும் பி ஸ்கொயர் டேம். இவனுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ண சொன்னேன். அப்போ எழுதிடு. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்த டைம் என்னது? பி ஸ்கொயர் டேம். இதுதான் பி ஸ்கொயர் டேம். அப்போ என்னாச்சு? பி ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ ரெண்டுக்கு யார் காமன்? இங்கே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்கிறான், இங்கே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்கிறான். அடுத்ததுல யார் காமன்? இங்கே பி ஸ்கொயர் காமனாக இருக்கிறான், பி ஸ்கொயர் காமனாக இருக்கிறான். அப்போ ரெண்டையும் நான் வெளியே எடுக்கிறேன். சரிங்களா? ரெண்டையும் வெளியே எடுக்கிறேன். அப்போ என்னாச்சு? அந்த ரெண்டு டைம்ல ஏ ஸ்கொயர் காமன் எடுத்தால் என்ன கிடைக்குது? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan square theta அதே மாதிரி இங்கே b square ம் tan square theta minus secant square theta. ஓ மைனஸ் வருதுல, நம்பர் ப்ளஸ்ன்னு போட்டுட்டேன். ஓகே, இதுக்கு வந்து என்னவோ, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். ஓகேடா, தேங்க்யூ. அப்போ என்னாச்சுன்னா இது ரெண்டுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு தெரியும். கரெக்டுங்களா? 1 ப்ளஸ். அப்போ இந்த டேன் ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். 1. ஸோ அனதர் ஃபார்முலா என்னது? இந்த 1 இங்கே மூவ் பண்ணிக்கிங்க, சீக்கன் ஸ்கொயர் இங்கே மூவ் பண்ணிக்கிங்க. அப்போ என்னாச்சு? மைனஸ் 1 ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. கரெக்டாமா? ரெண்டு ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 1 கிடைக்கும். கரெக்டாமா? டவுட் இருக்குதா? இல்லை சார். அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1. அப்போ என்னாச்சு நம்மளோட ரிசல்ட்? That is equal to a square minus b square. That is equal to r. That is equal to r. That is equal to r. அவ்வளோதாங்க. என்ன டவுட்டு? நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா நல்லா தரவாக தெரிஞ்சு சிம்பிளிஃபை பண்ண போன தெரிஞ்சவங்க கூட நம்ம எல்லா